பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு உங்கள் இனிதான மாலை வணக்கம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று நீங்கள்லாம் வந்ததுக்கு மிக்க நன்றி. நாங்கள் இங்கே முக்கியமாக அந்த சந்திப்பு எதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னா, நாங்கள்லாம் முன்னாள் பாரதிய கட்சி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மாநில, மாவட்ட, நகர நிர்வாகிகள் அனைவரும் தனது பதவியை ராஜினாமா செய்து இங்கே சங்கமத்திருக்கோம். முக்கியமாக அது என்னென்னா, நாங்கள் அதுலேருந்து விலகி ரிசைன் பண்ணி அவங்க தனித்தனியாக இருந்து அண்ணாமலை அண்ணனுக்கு புதிதாக சமூக இயக்கமான வி த லீடர்ஸ் என்ற இயக்கத்தில் அவர்கள் தன்னிச்சையாக அதில் சேர்ந்து பயணிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு செல்வா கணபதியெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணார். இப்படி தன்னிச்சையாக நாங்கள் ஒரு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணி தன்னிச்சையாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, நாங்கள்லாம் சரி இதெல்லாம் முன்னாள் நிர்வாகிகள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு 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 குடைக்குள் கொண்டு வர மாதிரி யோசிச்சது. இன்றைக்கி அதுக்கு தான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். இப்போ என்னென்னா, இப்போ ஆல்ரெடி தன்னார்வலர்கள் நிறைய பேர், உதாரணத்துக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, பெரியார் சிலைக்கிட்ட ஆரியப்பன் ஹோட்டல்லாம் நிறைய பேர் நல்லா சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போய் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களால் இங்கே முன்னாள் நிர்வாகிகளை நாங்கள் எப்படி இதை இன்னும் மேலும் வலுப்படுத்த முடியும் என்று யோசிக்கும் போது அவங்களுடைய என்ன ஒரு குறை நிறையெல்லாம் கேட்டு இருந்தோம். சில பேர் நல்லா நடத்துகிறாங்க, ஆள் பற்றாக்குறை இருக்குது தன்னார்வலர்கள். சில பேர் ஆள் பற்றாக்குறை இருந்தாலும் அந்த டென்ட் இன்ட்டு போடுறதுக்கு அவளுக்கு போதிய வசதி இல்லை. அதெல்லாம் பார்த்து இந்த குறையெல்லாம் இது பண்ணிட்டு எங்களால் முன்னாள் பாரதிய கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணலான்னு நாங்கள்லாம் யோசிக்க போகும்போது எங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட 50 பேர்கிட்ட இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட ஆள் பலம் இருக்குது. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த கட்டமாக அந்த உறுப்பினர் சேர்க்கை எப்படி எல்லாம் மேல்படுத்த போகணும், எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் போது நாங்கள் சில விஷயங்களை அதை பண்ண போகிறோம். இந்த மாதிரி டென்ட்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வாங்கி யார் தன்னார்வலராக இருந்தாலும் சரி, நம்ம முன்னாள் உறுப்பினர்கள், மாநில கட்சி உறுப்பினராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டெண்டர் கொடுக்க போகிறோம். கொடுத்து அங்கங்கே இந்த கேம்ப் நடத்துகிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள்கிட்ட இந்த டென்ட்டை யார் வேணுமாலும் கேட்டு வாங்கிக்கலாம். எப்போ வேணுமாலும் இது மாதிரி எடுத்து, நம்மள்கிட்ட ஆள் பற்றாக்குறை இருக்குது. சில பேர் இப்போ நம்ம நேராக கிளைத்தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வேலை செய்ய ரெடியாக இருக்கிறாங்க, எங்கே போனாலும் வேலை செய்ய இருக்காங்க. ஆனால் அந்த பட்ஜெட் உங்கரை அடிக்கிற போது நாங்கள் இந்த டென்ட்டு சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். மேற்கொண்டு அவங்க